பிக் பாஸ்ல இந்த ஒரு டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்க கானா வினோத் அவர்கள் தான் ஜெயிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் தான் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுது, யார் ஜெயிக்க போறா அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ்ல டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆகியாச்சு. நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு வாரமுமே இந்த ஒரு வாரம் தான். ஏன்னா இந்த வாரம் முழுக்கவே கிட்டத்தட்ட பல டாஸ்க் இருக்கும். அதுல யார் வின் பண்றாங்களோ அவங்க டைரக்டாவே ஃபினாலேக்கு போகலாம். அண்ட் இதற்கான டாஸ்க் எல்லாமே முழுக்க முழுக்க பிசிக்கல் வைஸ்ல இருக்கும். பிக் பாஸ்ல இப்போ இருக்கிறதுல இந்த ஒரு டாஸ்க்கை பயங்கரமா செய்வாங்கப்பா அப்படின்னா யார் யாரை சொல்லலாம்னா, ஒன்று வந்து சபரி, இன்னொன்று கமருதீன், இன்னொன்று கானா வினோத். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்னு எடுத்துக்கிட்டா சுபிக்ஷா நல்லா பண்ணுவாங்க, அரோரா நல்லா பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு டிக்கெட் ஃபினாலேல இவங்க கிட்டலாம் பயங்கர டஃப் இருக்கும். ஆனால் இதை ஜெயிக்கிறதுக்கு இவருக்கு அதிக வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்னா ஒன்று கானா வினோத்தை சொல்லலாம். ஏன் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, கானா வினோத் அவர்கள் டாஸ்க்குன்னு வந்துட்டா பயங்கரமாக ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட பண்ணுறாரு. கிட்டத்தட்ட ஒரு டாஸ்க் பீஸ்டாக தான் அவர் இருக்காரு. ஃபர்ஸ்ட் டாஸ்கில் வந்து அவர் லாஸ் பண்ணிட்டாரு. நிறைய பேர் என்னப்பா அவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் அவரால் முடிஞ்ச வரைக்கும் அவர் எஃபோர்ட் போட்டிருந்தாரு. கிட்டத்தட்ட 1.5 ஹவர்ஸ்க்கு மேலேயே கானா வினோத் அவர்கள் அந்த இடத்த பிடிச்சிட்டு நின்றுருந்திருக்காரு. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் முடியலை. ஸோ இதில் நம்ம எனர்ஜி வேஸ்ட் பண்ணி அடுத்தடுத்த டாஸ்கில் நம்ம வந்து லூஸ் பண்ணிட வேணாம். இந்த ஒரு டாஸ்க்கை நம்ம நல்லபடியாக முடிக்கலனாலும் பரவாயில்ல, அடுத்தடுத்த டாஸ்க்கை நல்லா பண்ணலாம் அப்படின்னு நினச்சி கூட அவர் அந்த ஒரு கையை விட்டுருக்கலாம். அண்ட் அதனால தான் ஃபர்ஸ்ட் கேமாக அவர் லாஸ் பண்ணியிருந்தாரு. பட் அடுத்தடுத்த டாஸ்கில் கண்டிப்பாக அவர் இந்த மாதிரி பண்ண மாட்டார். அவரால் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு பண்ணுவார். அண்ட் இதை தாண்டி கேர்ள்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுபிக்ஷா நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் டாஸ்க்கை வந்து வின் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அரோரா அவர்கள் கேம்ல வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணிட்டு இருக்கவங்க. பட் இதில் கானா வினோத் அவர்கள் தான் கண்டிப்பாக ஜெயிப்பார் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லி வந்துட்டு இருக்காங்க. சண்டை போடாமல் கான்சன்ட்ரேஷனை மிஸ் பண்ணாமல் கரெக்டாக கேமில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கானா வினோத் அவர்கள் ஆடினாரு அப்படின்னா கண்டிப்பாக இந்த சீசனோட டிக்கெட் ஃபினாலேவா அவர் வின் பண்ணுவார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த வாயை மட்டும் கொஞ்சம் மூடிட்டு இருந்தாருன்னா கண்டிப்பாக இந்த சீசனோட டைட்டில் வினராகவே அவர் ஆகுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஃபைட்னு வந்துட்டா டக்குன்னு ஏதாவது ஒரு வேர்ட்ஸ் விட்டுறாரு. அதை மட்டும் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, சிவகார்த்திகேயன் அவர்கள் ரீசெண்டாக அவரோட சோசியல் மீடியா பேஜில் பராசக்தி படத்தை பற்றி ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாரு. குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, பராசக்தி படம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன் அப்படின்னா இதில் அவ்வளோ முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையுமே திறம்பட பேசியிருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை தாண்டி இந்த ஒரு படம் எனக்கு 25வது படம். அதுவே எனக்கு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸை கொடுத்துருக்கு. இத்தனை வருஷம் வந்து நான் இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் ரசிகர்களாகிய நீங்கள் தான். உங்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஆசையுமே. அண்ட் அந்த ஆசைக்கு தகுந்த தீனி போடுற மாதிரியான ஒரு படம் தான் பராசக்தி. அண்ட் இந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. எமோஷன்ஸ் இருக்குது, காமெடி இருக்குது, ஃபைட் இருக்குது. கண்டிப்பாக இதெல்லாம் தாண்டி தமிழ் பற்றின நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த படம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே தியேட்டரில் போய் பாருங்கள். கண்டிப்பாக இந்த படத்தில் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. பராசக்தி குறித்து சிவகார்த்திகேயன் பேசியிருந்தது இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக போகுது. ஜனநாயகன் கூட கிளாஸ் விட போகிறாங்க. ஜெயிக்குமா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.